பெங்களூர் ட்ரிப்போட பார்ட் 1 வீடியோட கண்டினியூ தான் அந்த பார்ட் 2 வீடியோ. காலையில 4 மணிக்கு தான் படுத்து தூங்கினேன். கஸ்டமருமே பாத்தீங்கன்னா 7 மணிக்கெல்லாம் வந்துட்டாங்க. கூட வந்த கஸ்டமரோட பொண்ணு வீடுமே பாத்தீங்கன்னா இங்க காவேரி ஹாஸ்பிட்டல் பக்கத்துல தான் இருக்குதாமா. அதனால கஸ்டமருமே பாத்தீங்கன்னா கார் எடுத்துட்டு வாப்பா நம்ம வீட்டுக்கு போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வரலான்ட்டு வீட்டுக்குமே கூட்டிட்டு போயிட்டாங்க. கஸ்டமருமே பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல நீங்களும் குளிச்சுட்டு ரெடி ஆகிங்கன்னு சொல்லிட்டாங்க. ஒரு சில கஸ்டமர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா டிரைவர்ஸை வீட்டுக்குள்ளே அலோ பண்ண மாட்டாங்க. ஆனா இவங்க எவ்வளவு நல்ல கஸ்டமரா இருக்காங்க பாத்தீங்களா. நானுமே பல்லெல்லாம் விளக்கிட்டு குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டேன். குளிச்சுட்டு வந்த உடனே கஸ்டமருமே பாத்தீங்கன்னா டீமே போட்டு கொடுத்தாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு காலையில் டிஃபன் சாப்பிட போலாம் வாப்பான்னு சொல்லிட்டு கஸ்டமருமே கூப்பிட்டாங்க. ஒரு 2 தெரு தள்ளி A2P இருக்குது, அங்க நம்ம சாப்பிட போலாம்னு சொல்லி சொன்னாங்க. பக்கன்றனால அப்படியே நடந்து ஹோட்டலுக்கு வந்துட்டோம். நான் சாப்பிட ஆர்டர் பண்ணியிருந்தது பொங்கல் வடையும் தான். என்னதான் A2P ஹோட்டல் இருந்தாலுமே சரி, தமிழ்நாட்டில் இருக்கிற டேஸ்ட் இங்க கர்நாடகாவில் வராது. இங்க கொஞ்சம் டேஸ்ட் வித்தியாசமா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம சாப்பாடு ரேட் எல்லாம் பாத்தீங்கன்னா பெங்களூர்ல கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். நான் சாப்பிட்ட ஒரு பொங்கல் வடைக்கும் பாத்தீங்கன்னா 155 ரூபா வருது. இதுல மெதுவடை மட்டும் பாருங்களேன் 55 ரூபாயா. மதியம் ஒரு 2 மணி இருக்கும். கஸ்டமருமே பாத்தீங்கன்னா நீங்க கிளம்புங்கன்னு சொல்லிட்டாங்க. பெங்களூர்ல இருந்து எம்டியா தான் ஈரோடு போறேன். நம்ம கூட வந்த கஸ்டமருமே பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் விஷயமா தான் பெங்களூர் வந்தாங்க. வந்த வேலை முடியல, அதனால என்னையுமே கிளம்ப சொல்லிட்டாங்க. உள்ள சிட்டிக்குள்ளேயே போகாம எலக்ட்ரானிக் சிட்டில டிராப் பண்ணிட்டு வந்தனால நான் பெருசா டிராபிக்லயே மாட்டல. எலக்ட்ரானிக் சிட்டி தாண்டி கொஞ்சம் தூரம் போன பிறகு இடையில ரயில்வே ட்ராக் ஒன்று போகும் பாத்தீங்களா, அந்த இடத்துல பாருங்க எப்பவுமே பயங்கர டிராபிக் ஆகுது. அப்பாடா எப்படியோ ஒரு வழியா அத்திப்பள்ளியுமே தாண்டியாச்சு. ஈரோடு போறதுக்குமே கிருஷ்ணகிரி வழியா போகாம ராயக்கோட்டை பாலக்கோடு வழியா போறேன். ஒசூர்ல இருந்து புதுசா போட்ட தர்மபுரி பைபாஸ்க்கு எப்படி போகணும்னு பாத்தீங்கன்னா, பெங்களூர்ல இருந்து வந்தீங்கன்னா ஒசூர் பஸ் ஸ்டாண்ட் பாலத்தை தாண்டி லெஃப்ட் சர்வீஸ் ரோடு எடுத்துக்கணும். கொஞ்சம் முன்னாடி போன உடனே வர்ற பாலத்துக்கு கீழே ரைட் எடுத்து ஸ்ட்ரெயிட்டா போனோம்னா நேரம் அந்த பைபாஸே போயிடும். கொஞ்சம் தூரம் டவுனுக்குள்ள போய் தான் போற மாதிரி இருக்கும். பெருசா அந்த ரோட்ல டிராபிக் இருக்காது. ஒசூர்ல இருந்து ராயக்கோட்டை பாலக்கோடு வழியா தர்மபுரிக்கு பாத்தீங்கன்னா 70 கிலோமீட்டர் வருது. ஒரு 5-6 கிலோமீட்டர் வந்த பிறகு புதுசா போட்ட ஹைவே பாலம் ஒன்று வரும். அந்த பாலத்துல இருந்து ரைட் எடுத்தா போதும் நம்ம அந்த தர்மபுரி ரோட்டை ஜாயின் பண்ணிக்கலாம். லாஸ்ட் டைம் நான் அந்த ரூட்ல வரும்போது உள்ள ராயக்கோட்டைக்குள்ள போயிட்டு வர மாதிரி இருந்துச்சு. அதனாலே நான் அந்த ரூட்ல வராம இருந்தேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த சாணமாவு வனப்பகுதியில மட்டும் இந்த பைபாஸ் ரோடு வேலை முடியாம இருக்குது. அந்த இடத்துல மட்டும் ஒரு 1.5 கிலோமீட்டர் சிங்கிள் ரோட்ல போயிட்டு போற மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் தர்மபுரி வரைக்கும் எந்த இடத்துலயுமே டேக் டைவர்ஸ்னே கிடையாது. உண்மையாலுமே இந்த ரோடு பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்குங்க. ரெண்டு பக்கமும் அந்த சைடு வியூ எல்லாம் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். இந்த ரூட்லயும் பாத்தீங்கன்னா 2 டோல் கேட் இருக்கு. அதுல ஒரு டோல்ல வசூல் பண்றதுல அந்த பாலக்கோடு டோல்ட்ட மட்டும் வசூல் பண்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா தர்மபுரி எல்லாம் தாண்டி தொப்பூர் காட்டுக்குமே வந்தாச்சு. இது நான் பாலமா இல்ல ஈஃபில் டவரானே தெரியல. இவ்வளவு உயரத்துக்கு பில்லர் போட்டு வச்சிருக்காங்க. தொப்பூரை தாண்டி தான் இந்த மலையுமே இருக்குது. இந்த மலையில இருந்து டிராபிக் எவ்வளவு தூரத்துக்கு இருக்குன்னு மட்டும் நீங்களே பாருங்களேன். கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டருக்கு மேல தான் டிராபிக்கே இருக்கும். அந்த மலையை தாண்டி பேக் சைடு வரைக்குமே பாருங்க ஃபுல்லா டிராபிக் ஆகி நிக்குது. இந்த ரூட்ல போற மாதிரி இருந்தா கொஞ்சம் அட்வான்ஸாவே கிளம்பி போயிருங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஓமலூருக்குமே வந்தாச்சு. தாரமங்கலம் வழியா அப்படியே ஈரோடு போக வேண்டியதான். தாரமங்கலம் தாண்டி கொஞ்சம் தூரம் போன பிறகு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கல்மீன் கடை லைனா போட்டிருப்பாங்க. இந்த பக்கம் நிறைய டைம் வந்திருக்கிறேன். இன்னைக்கு தான் சாப்பிடறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்குது. கிருஷ்ணகிரியில இருந்து தர்மபுரி வர வழியில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கடை நிறைய இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த தாரமங்கலம் சைடு தான் இந்த மாதிரி கல்மீன் கடை இருக்குது. எண்ணெயில போட்டு பொரிச்சு சாப்பிடறத விட இப்படி கல்லுல போட்டு வேக வச்சு சாப்பிடுற மீன் ரொம்ப டேஸ்டா இருக்கும். நீங்க யாராவது இந்த ரூட்ல வர மாதிரி இருந்தீங்கன்னா இந்த மாதிரி கல்மீன் ட்ரை பண்ணி பாருங்க. உண்மையிலுமே சூப்பரா இருக்கும். இந்த ஃபுல் மீனுமே பாத்தீங்கன்னா 50 ரூபா தான். இதுவே நம்ம ஊரா இருந்தா ஒரு பீஸ் 50 ரூபா சொல்லுவாங்க. நானுமே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். இதோட இந்த